நண்பர்களே, உங்கள் கண்கள் காண்பதாகட்டும், காதுகள் கேட்பதாகட்டும், நாக்கு சுவைப்பதாகட்டும், தொடு உணர்வோ நறுமணத்தை நுகர்வதோ இவை வெறும் உணர்வுகள் மட்டுமல்ல. இந்த 5 விஷயங்களை எவனொருவன் ஆழமாக புரிந்து கொள்கிறானோ அவனிடம்தான் இந்த உலகமே வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். குறள்: சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றமென 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இதன் பொருள் சுவை, ஒலி, ஊறு என்றால் தொடுதல், ஓசை மற்றும் நாற்றம் அதாவது மனம். இந்த 5 தன்மைகளை ஆராய்ந்து அறிந்தவனுடைய கைக்குள் தான் இந்த உலகமே அடங்கும். இது வெறும் புலனடக்கம் மட்டுமல்ல, இது உலகத்தை வெல்லும் வித்தை. ஒரு புகைப்படக் கலைஞன் ஒளியை புரிந்து கொள்கிறான், ஒரு இசைக்கலைஞன் ஓசையை புரிந்து கொள்கிறான். ஆனால் ஒரு ஞானி இவை அனைத்தையும் பிரபஞ்சத்தின் மொழியாக மாற்றுகிறான். இந்த 5ஐயும் உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பொழுது உங்களை ஏமாற்றவோ அல்லது திசை திருப்பவோ எவராலும் முடியாது. கவனச்சிதறல்கள் இல்லாத ஒருவன் தன் இலக்கை அடைவது உறுதி. உலகத்தை மாற்ற நினைப்பதற்கு முன் உங்கள் புலன்கள் உங்கள் சொல்லை கேட்கிறதா என்று பாருங்கள். 5ஐயும் புரிந்தவனுக்கு வெற்றி என்பது ஒரு எளிய விஷயம். நீங்களும் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள தயாரா? வள்ளுவம் காட்டும் இந்த வாழ்வியல் பயணம் தொடரும். இணைந்து இருங்கள். மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.